மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய், தந்தையாய், அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் நமக்கு இந்த கூட்டு தவத்தினையும் இந்த இணைய வழி ஊடாக நடத்தி வரும் அனைத்து நார்வே மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வருக வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய நற்காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, மௌனமே இறைவன் மொழி. ஏதாவது பேசிட்டே இருக்கிறதுக்கு பேசாத இருக்கிறது பரவாயில்ல அப்படின்வாங்க இல்லையா? அந்த மௌனத்துல என்னதான் இருக்கு? அந்த ஆழ்ந்த மௌனமுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது? மகான் வால்மீகியின் மௌனத்தில் மலர்ந்தது ராமாயணம். வள்ளுவ பெருந்தகையின் மௌனத்தில் மலர்ந்தது திருக்குறள். ஈரடியில் உலகை அளந்தார் இல்லையா? விவிலியன் மௌனத்தில் மலர்ந்தது பைபிள் என்னும் இந்த அற்புதமான ஒரு காவியம்னே சொல்லலாம். அவ்வளவு ஒரு விஷயங்கள் அடர்ந்திருக்கும் புத்தகம். நபிகள் நாயகத்தின் மௌனத்தில் மலர்ந்தது திருக்குரான். கண்ணனின் மௌனத்தில் மலர்ந்தது பகவத்கீதை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆழ்ந்த மௌனத்தில், மகா மௌனத்தில் மலர்ந்தது திரு வேதாத்திரியம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேதாத்திரத்தை தோய்ந்து வேதாத்திர தத்துவங்கள் உள்ளுணர்வாக உணர்வதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நமது அகவாழ்விலும் குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினையும் ஒரு ஆக்கத்தினையும் நமக்கு வேதாத்திரிய கல்வியை தொடர்ந்து கொடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெதர் ஆன் த கேப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னது சாமிஜி நமக்கு கொடுத்தது மௌனம். ஓசைக்கு மூலமும் முடிவுமாம் ஒரு நிலையை ஓங்கார நிலை என்று உணர்கின்றோம். அது போன்ற ஆசைக்கு மூலமும் முடிவுமாம் ஒரு நிலையை அழைக்கின்றோம் தெய்வம் என்று. அது வேறு, நாம் வேறா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, இறைவனும் மனிதனும் ஒன்றுதான். அந்த இடையில இருக்கிறது களங்கங்கள் மட்டும்தான். அந்த களங்கங்களை நீக்கிட்டோம்னா இறைவன் ஈக்குவல் டு மனிதன் தான். அதாவது மனதின் அடித்தளம் இறைவன் சொல்றாங்க. ஒரு சின்ன ஆராய்ச்சி எனக்குள்ள வந்தது. இது எல்லாம் மகான்கள்ல சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. நமக்கு தெரியும், நமது கருமையம் ஒரு தெய்வீக பெட்டகம்னு சொல்றாங்க. அத்தனை விஷயங்கள் ஒரு பிளாக் பாக்ஸ். அதாவது சுத்த வெளியில தொடங்கி ஆறாவது மனிதன் வரைக்கும் அந்த பயணம் கதை அப்படியே அதுக்குள்ள அடக்கமாக ஒரு சிறு புள்ளியாக அதுக்குள்ள இருக்கு. இது லேயர் லேயரா பிரிச்சு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அலைப்பறிக்கும் அந்த கடலின் அடி ஆழத்தில் போகும்போது ஒரு சலனமற்ற அசைவற்ற ஆழ்கடலாக அமைதியோடு இருக்கோ, அந்த மாதிரி இந்த அலைப்பாயும் இந்த மனதினுக்குள் அடித்தளமாக இறைவன் இருக்கான். அப்ப அந்த கரு மையத்துல என்னெல்லாம் இருக்கு? எல்லாமே இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலேந்து போலாம். இப்ப மேலோட என்ன இருக்கு? நம்ம பீட்டா வேவ்னு சொல்றோம் இல்லையா? உணர்ச்சி நிலையிலேயே இருக்கும். காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாமே இருக்கு. வருத்தம், கோபம், பொறாமை, எரிச்சல், ஆங்காரம், கவலை, பொறா எல்லாமே அத்தனை அதை சார்ந்த உணர்ச்சி பயப்பட்ட அந்த நிலையில பேராசை, சினம், கடும் பற்று எல்லாத்தோடைய மனிதன் அந்த எண்ணங்கள் எண்ண குவியலாக அழுத்தமாக கருமையத்துல மேலோட இருக்கு. மனம் அங்கேயேதான் டிராவல் பண்ணுது, அதுலயேதான் இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் விலக்கி அந்த வந்த வழி அந்த பாதையில கொஞ்சம் நம்ம முன்னேறி
நல்ல தவத்தின் மூலமாக ஆழ்ந்து தவம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல தவம் சொல்றேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். குறையும் போது நமக்கு அலைச்சல்கள் குறையுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரும். அதாவது விழிப்பு நிலைக்கு வரும், ஆல்பா நிலைக்கு வரும். அந்த விழிப்பு நிலையில வரும் பொழுது அந்த இடத்துல அங்கேயும் அலை பாயுது. விழிப்பு நிலை இருக்கு, அறிவு சொல்லுது வேண்டாம், இந்த செயல் செய்தா இந்த விளைவு வரும், இது அளவு முறை மீறும் பொழுது உனக்கு இது துன்பமா வரும் அப்படின்னு அறிவு சொல்றது. மனம் என்ன பண்ணுது? மதில் மேல் பூனை போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாம தவிக்கிறது. தவித்து என்ன பண்றது? ஒரு நேரம் நல்ல ஒரு வைராக்கியத்தோட சரி அறிவு சொல்றதை கேட்டலாம்னு சொல்லி டிராவல் பண்ணிடுறோம். ஒரு நேரம் என்ன பண்றோம்? பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கிலே மனிதன் போகிறான். அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட நிலை புலன் வழி போக்கிலே போயிடுறோம், அனுபவிக்கிறோம். அந்த நேரம் நல்ல இன்பமாக இருக்கு, பிறகு நமக்கு துன்பத்தை கொடுக்கறது. ஏன்னா அந்த அனுபவத்திலேயே அந்த இன்பத்திலேயே இருக்குன்னு நினைக்கும் போது அந்த இடம் நம்ம துன்பம் ஆயிடுது. அப்ப அந்த விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலையில அயராத விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அதனையும் கடக்கிறோம். இப்ப கடந்து போகும்போதுதான் அந்த அமைதி நிலைக்கு போறோம். அந்த அமைதி நிலையில உயிராகவே இருக்கு. அந்த அறிவோட ஆட்சி நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அந்த சிற்றறிவு பேரறிவோட இணைந்து கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறது. இது வேண்டாம். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் துன்பப்பட்டோம். மனம் நல்ல ஒரு ஆராய்ச்சிக்கு போகுது. ஆராய்ச்சிக்கு போய் இது நிலையானது எதுன்னு நினைச்சிட்டு இருந்ததோ அது நிலையற்றது அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்குது. அப்ப கிடைக்கும் போது அந்த ஆனந்தத்திலேயே அமைதி நிலையிலேயே ஆழ்ந்து 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 பேரமைதி நிலைக்கு போறோம். அங்கதான் பூரணத்துவம், அங்கதான் சமநிலை, சலனமற்ற நிலை. அந்த இடத்துல இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, ஒன்றாகிறோம். அப்ப அந்த அடி ஆழத்தில் இருக்கிற இறைவன் இறைநிலையை உணர, அதனோடு ஒன்றிட கலந்திட, இந்த உணர்ச்சி நிலையை கடந்து உணர்வு நிலையை அடைந்து அதனையும் கடந்து அமைதி நிலையை அடைந்து பூரணத்தை பெறணும்னா நமக்கு இந்த மௌனம், அதாவது மௌனத்தை என்ன சொல்றாங்க? மன அடக்க பயிற்சி அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, நான் படிச்சேன். அதாவது மௌனத்தில் விளைந்த முத்துக்கள், அந்த புத்தகத்துல அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் வாங்கி படிச்சு பார்க்கலாம். மௌனத்தின் விளைந்த முத்துக்கள். சாமிஜி மௌன காலம் மேற்கொண்ட பொழுதெல்லாம் அதுல அனுபவங்கள், எப்படி மௌனம் மேற்கொள்ளதோ எல்லாமே அதுல விளக்கமா இருக்கு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வழிபோக்கர்கள் தான். இந்த வாழ்க்கையே ஒரு பயணம் தான். என்ன நினைக்கிறோம்? இதுதான் நிலையானது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். புலன்போக அனுபவத்திலேயே மயங்கி இருப்போம். இதை கடப்பதற்கு தான் நமக்கு இந்த வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய இந்த இந்த ஆழ்ந்த அந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு தான் நமக்கு இது போன்ற பயிற்சிகள், யோக பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. சொல்றாங்க இல்லையா? நீங்கள் பேசாத போது இறைவன் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா அவர் பேசுறது கேக்குதா? நமக்கு கேட்கறதே இல்லை. ஏன்னா நம்ம புற உலக இறைச்சல்லையே தான் இருப்போம். அதேதான் கவனிக்கிறோம். உள்ள நம்ம அகமுக பயணமாக பயணப்படுவது கிடையாது. நீங்கள் பேசாத போது இறைவன் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறான். இதுதான் இறைவன் மொழி. எப்படி இருக்கும் அது? இது எவ்வளவு ஆழமான உண்மைங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப ஏதாவது ஒரு புலன்களை, அதாவது ஒரு பொருட்களை உபயோகிக்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் பாக்குறோம், டிவி பாக்குறோம், படம் பாக்குறோம், நிறைய ரிவ்யூ எல்லாம் பாக்குறோம். அவ்வளவு நல்லா இல்ல படம் அப்படிங்கிறாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே, அப்படி என்ன நல்லா இல்லாத போச்சுங்கிறதுக்காக திரும்பி உள்ள உட்காந்து பாக்குறோம். நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு நாமே அந்த படத்தை பார்த்தாதானே நல்லா இல்லையா இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்ப என்ன ஆகுது? அந்த பார்த்த அத்தனை விஷயங்களும் நம்ம கருமையத்துல பதிவாகணும். அது மாதிரி பேசிக்கொண்டிருக்கும் என்னெல்லாம் பேசுறோமோ, எதுலெல்லாம் மனம் தொடர்பு கொள்கிறதோ அத்தனையும் இந்த கருமையத்துல பதிவாகணும். இதெல்லாம் விட்டு நம்ம மௌனமாக அமர்ந்து பார்த்தோம்னா, அதாவது படம்லாம் பார்க்க கூடாது, அந்த அந்த கான்செப்ட் நான் வரல. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதை கடந்து நம்ம மௌனத்துல உட்காரும் போது உள்ள இருந்து எத்தனை எண்ணங்கள் வருது.
அந்த புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதை யாரு பத்திரப்படுத்தி வச்சாங்க? உள்ளுக்குள்ள எப்படி அடக்கமாக அது பதிவாகியது? இதெல்லாம் செஞ்சது யாரு? அப்படிங்கிற நம்ம மனம் ஆராய்ச்சி பண்ணும்போது, அப்ப என்னெல்லாம் வாங்கி இருப்பு கட்டி பத்திரப்படுத்தி அது என்ன பண்றது? இதுதான் செஞ்ச நீ, இதெல்லாம் நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த ரிவர்ஸ்ல நம்மள கூட்டிட்டு போகுது இந்த மௌன காலம். நமக்கு இந்த மௌனமாக அமரும் பொழுது இப்ப என்ன ஆகும்? மேலோட இருக்கிற எண்ணங்கள் தான் நமக்கு எழுச்சி பெறும். முதல்ல மேலோட எது இருக்கு? நமக்கு சொல்றாங்க இல்லையா, மனம் வந்து 3 வகையா இருக்கு: புறமணம், நடுமணம், ஆழ்மனம். புறமணம்ங்கிறது புலன்கள் வயப்பட்ட நிலையிலேயே தான் இருக்கும். புற உலகத்தோடு சஞ்சாரத்திலேயே இருக்கும். அது பெற்ற அனுபவங்கள்லயே மனம் அதிலேயே லயமாகி அதையே நம்ம திரும்ப 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 அந்த இன்பத்தை அனுபவிக்க அங்கேயே ஒரு நாட்டத்தோட இருக்கும். இது புறமணம். இந்த புறமணத்தை கடந்து நடுமணம் போகும்போது, நடுமணம் அங்க அறிவு விழிப்பு நிலைக்கு வருது. நமக்கு விழிப்பு நிலையில நமக்கு எடுத்து சொல்லும், நீ பெற்ற அனுபவங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த பக்கம் போகாத, புறமண பக்கம் போகாத அப்படின்னு எடுத்து சொல்லும். அங்கதான் மனம் ஆசிலேட் ஆகி நமக்கு என்ன ஆகுது? தெளிவு. இன்னும் ஆழ்ந்து தவம் செய்யும் போது நமக்கு தெளிவு கிடைக்கும். அந்த சலனமான அந்த சலனத்தோடு இருக்கும்போது அதுல விளக்கம் கிடைத்து அந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னா ஆழ் மனதை டச் பண்ணிடலாம். இப்ப ஆழ் மனதுலதான் நமக்கு எடுத்து சொல்லும், செயல் விளைவு எல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் செஞ்சதுனால இந்த விளைவு அனுபவிக்கிறோம், இந்த காரணத்தினாலதான் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படிங்கிற தெளிவு புரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற அந்த இயற்கை திறன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதிகமான உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் முதல்ல அதெல்லாம் தான் மேல வரும். இது தவிர அது சரிங்கிற ஆராய்ச்சியிலேயே நம்ம இருக்கும்போது அப்ப மனம் என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து சிக்கல்களுடைய நம்ம பயணப்பட்டிருந்தோம்னா சிக்கல்களுக்கான தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இதெல்லாம் கடந்தாதான் நம்ம அந்த ஆழ்மனதுக்கு போக முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இறைவன் பேசிக்கொண்டேதான் இருக்கா. இந்த எண்ணங்களை எடுத்து சொல்றது யாரு? நாம் பேசாத போது இறைவன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? எண்ணங்களாக பேசுகிறான். எண்ணங்கள் எந்த மாதிரி எண்ணங்கள்? எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் இல்லையா? இப்ப எண்ணம் இல்லாம வாழ முடியாது. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது எந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறதுதான் இருக்கு விஷயம். அப்ப இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். அப்ப நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எராடிகேட் பண்ணணும். எதிர்மறை எண்ணங்களை வலுவிழக்க செய்யணும். அதுக்கு நமக்கு ஆழ்ந்த தவமும் தற்சோதனை. மௌனம்ங்கிறது ஒண்ணு இல்ல, தவமும் தற்சோதனை தான். மௌனத்துல பாத்தீங்கன்னா 2 வகை இருக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மௌனத்தின் போது இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துலே தவம் சொல்றோம் இல்லையா? கண்ணை மூடி நம்ம உட்காரும் பொழுது தவாழ்வுக்கு போறோம். தவத்தும் போது, அதாவது தவம் செய்யறதுல கண்ணை மூடிட்டு உட்காரோம். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலே நமக்கு எத்தனை எண்ணங்கள் வருது இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ஆராய்ச்சி பிறகு 60,000 எண்ணங்கள் வருது. அந்த 60,000 எண்ணங்கள்ல 90% எதிர்மறை எண்ணங்கள். அதுல 90% ரிப்பீட்டட் தாட்ஸ். திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் நம்ம வந்துட்டே இருக்கும். முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா, இது நடக்குமா, இது நடந்துருமோ, இந்த பயம் கவலை இதுலயே இருக்கும். அந்த மனிதனுக்கு அத்தனை எண்ணங்கள் வருது. ஆனாலும் அந்த 60,000 எண்ணங்கள்ல இன்னும் அந்த தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி 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 உள்ள போகும்போது நமக்கு தெய்வீக எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப கண்ணை மூடிட்டு தவம் செய்ய, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு வாய் பேசாமல் இருப்பது மௌனம் அல்ல, மனம் பேசாமல் இருக்க வேண்டும். அப்ப கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலே நம்ம மௌனம் தவம்னு நினைச்சுக்க கூடாது. அதற்காக தான் என்ன சொன்னாங்க சாமிஜி? உயிரின் மேல் மனம் வைத்து தவம். இந்த சக்கரங்கள்லாம் உயிர் ஆற்றலை, அதன் இயக்க மையங்கள், அந்த உயிர் சக்தியை உணரக்கூடிய இடங்கள். இப்ப மூலாதாரத்திலே இருந்த அந்த உயிர் சக்தியை தட்டி எழுப்பி குண்டலினி ஆற்றலை நமக்கு பைபாஸ் மெத்தட் மாதிரி தண்டுவடத்தின் வழியாக புருவமத்தில கொண்டு வைக்கிறாங்க. இப்ப புருவமத்தில உயிர் சக்தியை திணிவு பெறுது. அந்த உயிர் இயக்கம் வந்து நல்ல திணிவு பெற்று நல்ல இயக்கத்துக்கு வந்து பிட்யூட்டரி சுரப்பி நல்ல இயக்கத்துக்கு வந்து மனம் வந்து அந்த ஆசிலேட் ஆற மனம் புலன் ஐம்புலனாக செயல்பட்ட மனம் ஒரு புலனாக ஒடுங்கி இருக்கு. அழுத்தமாக ஒரு புலனாக ஒடுங்கி இருக்கு. அதுவே மேல்நிலைக்கு இன்னும் துரியம் துரியாதிதம் அப்படி எல்லாம் போறோம். இப்ப தவம் செய்து
அதாவது தவமே செய்யாமல் நாம ஆராய்ச்சி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தோம்னா மௌனமாக நமக்கு மேலோடு இருக்கிற, அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தான் வரும். அதுலயே திரும்ப திரும்ப சஞ்சரித்து அந்த தேவையில்லாத எண்ணங்களுக்கு அழுத்தம் கூட்டி நம்ம என்ன பண்றோம், இன்னும் இன்னும் நம்ம பதிவுகளை கூட்டிக் கொண்டே போறோம். ஆனா அது இல்லாம இன்னும் தவம் செய்து மன அலைச்சூழலை குறைத்து அப்ப நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது வேகமாக, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நம்ம என்ன பண்றோம், வேகமா கடந்துடுறோம். அந்த புறமனதை வெற்றி கொண்டு புறமனதை வெற்றி கொண்டு நடுமனதை கடந்து ஆழ்மனதுக்கு போயிடுறோம். சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மௌனம் நமக்கு கொடுக்கறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சாதாரண கண்ணாடிக்கும் லென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண கண்ணாடி நம்ம வந்து போட்டுக்கிறோம் இல்லையா, வெயில் இப்ப வந்து சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்தியா எல்லாம் நல்ல வெயில் காலம் இப்போ. கத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறது. சாதாரண கண்ணாடியை நம்ம போடும் பொழுது அந்த வெயில கிரகிச்சுக்கிறது, வெயில உணர்றோம்ல, அந்த சூடு வெப்பத்தை உணர்கிறோம். இதே வந்து பெருக்காடின்னு தூய தமிழ சொல்லக்கூடிய லென்ஸ் என்ன பண்ணுது, அந்த அந்த கண்ணாடி எப்படி இந்த லென்ஸா மாறுது அப்படின்னா, அதுக்கு வெப்பத்தை கூட்டுறாங்களாம், அழுத்தம் கொடுக்குறாங்க, அது வந்து லென்ஸ் ஆச்சு. அது என்ன ஆகும், அந்த லென்ஸ் வந்து சாதாரண கண்ணாடியை வந்து சூரிய வெளிச்சத்துல வச்சோம்னா அது வந்து சாதாரண ஒளியாதான் இருக்கும். அதே சமயம் அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த லென்ஸ வந்து சூரிய ஒளியில வைக்கும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த ஒளி தாண்டி வரும்போது அந்த ஒளி வந்து சூரிய ஒளியானது குவிக்கப்படுகிறது. அது குவிக்கப்படும் போது என்ன ஆகும், கீழே அந்த லென்ஸுக்கு கீழே ஒரு பேப்பர் இருந்தா கூட எரிஞ்சிடுமா. அங்க கான்டாக்டே இல்லையா, எப்படி எரியுது, அந்த வெப்பம் குவிக்கப்பட்டு. அது போலதான் மனம் வந்து ஒருமைப்படும் பொழுது மனிதனுடைய ஆற்றலும் சக்தியும் பெருகுகிறது அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து ஒரு சின்ன பொருளை பெருசா நமக்கு இந்த லென்ஸ் காட்டுதோ, அது போல மனதுக்கு ஆற்றல் கூடும் பொழுது என்ன ஆகும், நமக்கு வந்து புரியாத விஷயம் எல்லாம் புரியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து மௌனத்துல நடக்கிறது. நாம் இயற்றுவது தவம் எல்லாம் மௌனம்தான். அந்த மௌனத்தை நோக்கி செல்வதுதான், அதாவது இறை அறிவை நோக்கிய பயணம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் a journey of consciousness towards a unified force அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான இந்த விஷயத்த வந்து என்னாகும், நமக்கு மௌனம் கொடுக்கிறது. மௌனம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க, மௌனம்னா ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் இன்னைக்கு மௌனத்துல இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மௌனத்தில் பெற்ற பலன் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நாம் இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஒரு 4 துறவிங்க, ஒரு ஜென் கதை. 4 துறவிகள் இருந்தாங்க. 7 நாட்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம தியானம் செய்யறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. முதல் நாள் ராத்திரி என்னாச்சு, மெழுகுவத்தி எரிய வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல கரண்ட் எல்லாம் கிடையாது, அதனால மெழுகுவத்தி எரிய வச்சிருக்காங்க. அந்த நல்ல காத்துல அந்த மெழுகுவத்தியோட சுடர் வந்து அலைப்பாயுது, படபடங்குது. அப்ப ஒருத்தர் என்ன பண்ண, ஐயோ மெழுகுவத்தி அணைய போகுது அப்படிங்கிறார். அப்ப ரெண்டாவது துறவி என்ன சொல்றாரு, அடடா நம்ம பேசக்கூடாதுங்கிறது நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. மூணாவது எதுக்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாலாவதுக்கு ஒரே சந்தோஷம், நான் தான் எதுவுமே பேசவே இல்லை இதுல அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல என்ன ஆச்சு, 4 பேரும் பேசிட்டாங்க. இது மௌனம் கிடையாது. அதுல சாமிஜி என்ன சொல்றாங்க, வாய் பேசாமல் இருப்பது மௌனம் இல்ல, மனம் பேசாமல் இருக்க வேண்டும். அப்ப வந்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புலயே வாழ்க்கை போச்சுன்னா, அந்த மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருந்ததுன்னா அந்த மௌனத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியாது. இப்ப மௌனம்ங்கிறது இறைநிலையோடு ஒன்றி இருக்கும் நிலை. இதுதான் என்ன, இறைவன் ஈக்குவல் டு மனிதனுங்கிறாங்க. களங்கங்களை நீக்கிட்டோம், மௌனத்திலிருந்து களங்கங்களை நீக்கிட்டோம். மனிதனும் இறைவனும் ஒருத்தன் தான். இப்ப மனிதனும் இறைவனும், 6 அறிவு படித்த மனிதன் எங்கிருந்து தோன்றிய கதையை நமக்கு தெரியும், சுத்த வழியில இருந்து வந்திருக்கோம். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படிங்கும்பொழுது நாம் ஒரு மனிதனை பார்த்தா அவனுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கான், அவனுக்குள்ளே செயல்படுவதும் இறைவன் தான் அப்படிங்கிற அந்த விளைவு நமக்கு, அந்த செயல் விளைவு எல்லாம் நமக்கு புரியும் பொழுது நம்ம குடும்பத்துல வாழ்க்கை துணை ஆகட்டும், வாழ்க்கை துணையே இறைவன் தான், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான், காணும் காட்சிகள் எல்லாமே இறை காட்சிகள், இறை ஸ்வரூபம். இதெல்லாம் நம்ம புரியும் பொழுது நமக்கு என்ன ஆகும், ஆழ்ந்த மௌனம் நமக்கு
பேரானந்தத்தை கொடுக்கும். மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார் முடிவு எங்கே வளைந்து ஆராய, மோன நிலை திரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன். யானன்றி பிற அங்கில்லை. மோனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற, முன்னதுமை பின்னது உயிர் என விளங்கும். மோனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண, மோனதவம் கற்று ஆற்றி முனைப்பு ஒழிப்பேர். தன்முனைப்பு கறிக்கெட்டு ஓடிடும். அந்த அளவுக்கு நமக்கு அற்புதமான ஒரு ஆனந்த அனுபவத்தை மௌனம் நமக்கு கொடுத்துடும். மௌனம்ங்கிறது என்னாகும்? உடல் இயக்கம் மன இயக்கம் இரண்டையுமே நடத்தி கொண்டிருப்பவன் இறைவன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுடும். நம்ம ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடிகாரம் 24 மணி நேரமும் ஓடுது, ரெஸ்டே கிடையாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அது ஓடுறது நம்ம கவனிக்க டைம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறோம். ஆனா அதே கடிகாரத்தை இரவு நேரத்துல நம்ம தூங்கும் பொழுது எல்லா லைட்டையும் அணைச்சு படுத்துட்டோம், நிசப்தமா இருக்கு. அப்ப அந்த நொடி முள் அது சுழல்றது என்ன ஒரு சத்தத்தை கொடுக்குது பாத்தீங்களா? இப்ப இத்தனை நேரம் அந்த சத்தம் வந்துட்டுதான் இருக்கு. பகல்லையும் அந்த சத்தம் இருக்கத்தான் இருக்கு, நம்ம காதுக்கு கேட்கறது இல்ல. ஏன்னா நம்ம மற்ற இறைச்சல்கள்லயே மனம், மற்ற விஷயங்கள்ல, நம்ம புற விஷயங்கள்ல மனம் இருக்கு அங்க. அப்ப அதனால இதுவரைக்கும் ரொம்ப மெலிதாக ஒலித்து கொண்டிருந்த அந்த நொடி முள்ளோட சத்தம் நமக்கு கேட்கறது இல்ல. அந்த ஆழ்ந்த அமைதியான நேரத்துல அந்த நொடிமுள்ளோட சத்தம் ரொம்ப பெருசா கேட்கும். சில பேருக்கு அந்த நொடிமுள்ளோட சத்தம் தூக்கம் கூட தொந்தரவா இருக்கு, தூக்க தொந்தரவாது, அவ்வளவு சத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஆழ்ந்த அமைதியான நிலையில தான் நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி என்ன நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி லேயரா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிற பதிவுகள், அதுக்கு அடுத்தது விழிப்பு நிலைக்கு வரும், அடுத்தது அமைதி நிலைக்கு போறோம், அதுக்கப்புறம் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு இறைவனோட அந்த கருமையும் தெய்வீக தன்மைக்கு போறோம். அப்ப என்ன ஆகும்? ஒரு மலை மேல நின்று கொண்டு கீழே பார்த்தோம்னா அந்த நகரமே நமக்கு தெரியும். எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா அந்த ஊரையே நம்ம பார்க்கலாம் இல்லையா? அது போல அந்த ஆழ் மனதுக்கு நம்ம போகும்போது அத்தனை விஷயங்கள் தெரியும். அதை இயக்கிக் கொண்டிருப்பதும் அந்த இறை சக்தி தாங்கிற நமக்கு குறிப்பிட ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட அந்த மௌனம் அப்ப என்ன ஆகும்? நமக்கு அவ்வளவு ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சும்மா இருந்து சுகம் காண்பது எப்பொழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? சும்மா மௌனத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தள்ளி வச்சிடும், நிறைய கவனிக்கிறோம், நிறைய விஷயங்கள். அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லாது, அது எங்கெல்லாம் இருக்கு? பிரபஞ்சம் முழுக்க இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம மௌனம் செய்து பார்த்த மௌனத்தில் என்ன சொல்றாங்க? வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்தா போறோம். முடிஞ்சதுன்னா தினமுமே உட்காரலாம், ஒரு அரை மணி நேரம், இல்ல வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்தா போறோம். அந்த ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம தவம் செய்யும் போது நான் அப்படிங்கிற அந்த நினைவு எள்ளளவும் இல்லாத நிலை, அதுதான் ஞானம்ங்கிறாங்க. அதுதான் இறை காட்சி. இதுவே மௌனம் அப்படிங்கிறாங்க. இதுதான் சும்மா இருப்பது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஞான திருஷ்டிங்கிறாங்க. சும்மா இருப்பதுங்கிறது அந்த மனதை ஆன்மாவில், அந்த உயிரில் லயிக்க செய்வது அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடினா தவம் கிடையாது. அந்த உயிரின் இயக்கத்தை கவனித்து மன அலைச்சூழலை குறைத்து அந்த அதீத நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு, பேரானந்த நிலைக்கு போவதுதான் மௌனம். அப்ப அந்த நிலைக்கு நாம போக போக அந்த நமக்குள்ள இறைவன் பேசுவது ஒவ்வொரு அசைவையும் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அதுவே இறைவன் மொழி. இப்ப ஆழ்ந்த மௌனத்தில் தான் அத்தனை விஷயங்களும் நமக்கு புரிப்பட ஆரம்பிக்கும். இனி இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு, இனி வாழப்போற வாழ்க்கையில நம்ம தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மையே செய்து நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டு மேற்பதிவாக நல்ல பதிவுகளையே சேர்த்துக் கொண்டு நாமும் உயர்ந்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம். நல்ல ஒவ்வொரு நேரமும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் தவம் செய்து மட்டும் இல்லாமல் தவமும் தற்சோதனை தான் மௌனம். அந்த விதத்துல தவத்தோடு கூடிய தற்சோதனை, அந்த ஆராய்ச்சியை நம்ம எடுத்துக்கொண்டு நாம் பயிற்சி செய்து பலன் பெறுவோம். அதற்கு உறுதுணையாக நமக்கு சாமிஜி கொடுத்த உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சியை தொடர்ந்து நம்ம செய்து உடலையும் உயிரையும் நமக்கு வளமாக நலமாக வைத்துக் கொண்டு ஆழ்ந்த தவ பரிசோதனை பயிற்சிகளில் நாம் நமக்குன்னு அந்த நேரம் ஒதுக்கி இந்த ஆன்மாவுக்கு இதனால் வரைக்கும் குடும்பம் மற்ற விஷயங்கள் கடமைன்னு போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் தேவைதான். ஆனாலும் இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்திருப்போம்
அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஆன்ம விடுதலைக்கு நாம எஞ்சியுள்ள வாழ்க்கையை நம்ம நேரத்தை ஒதுக்கணும். அதை செய்யும் பொழுது குடும்ப அமைதியாகட்டும், மன அமைதி, தனி மனித அமைதியாகட்டும், குடும்ப அமைதியாகட்டும், வாழ்க்கையில் வெற்றியாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், அதெல்லாம் இயல்பாக ஒன்றன் பின் ஒன்றாக தானாக வரும். அந்த விதத்துல அந்த ஆழ்ந்த மௌனத்தில், அதீத மௌனத்தில் திளைத்து நம்ம இறைவன் மொழியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த மௌனத்தில் திளைத்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தை உயர்த்துவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.